சமீப நாட்களில் விலைவாசி ரொம்ப கூடியிருக்கு. அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அது? அது எல்லாருக்குமே ரொம்ப பாதிப்பாக தான் ப்ரோ இருக்குது. ஒரு மிடில் கிளாஸாகவும் சரி, ஒரு லோ கிளாஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறையா பாதிப்பு இருக்குது. அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போது ஏர்னிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கே நிறையா செலவாயிடுது. சேவிங்ஸுன்ட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடுது. ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு 200, 300 மிச்சம் பண்ணவங்க கூட இன்றைக்கி அது பண்ண முடியாமல் கேஸ்லேருந்து பெட்ரோல் ஓகே, கேஸ்லேருந்து மீதி அத்தியாவசிய பொருள் எல்லாமே ரேட்டு அதிகமாகிட்டு தான் இருக்குது. நிறைய பாதிச்சிச்சு. வியாபாரங்கள்லாம் பொருளாதாரம்லாம் ரொம்ப மோசமாக போய்ட்டுருக்கு. முன்னாடி இருந்த லைஃபெல்லாம் இப்போ எதையும் சமாளிக்கவே முடியல. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்போ எதுவுமே இல்லை. கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. பொருளாதாரத்தில் எதையுமே பண்ண முடியல. விலைவாசிகள் எல்லாமே ஏறிடுச்சு. எதையும் ரன் பண்ண முடியல. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்ன இருந்த ஒரு வாழ்வாதாரம் கொஞ்சம் முன்னாடி இருந்த வாழ்வாதாரம் இப்போ ரொம்ப இருக்க ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் வாழ்வாதாரத்துக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் அரசாங்கம் தான் ஏதாவது பொருளாதாரத்தை கொடுத்து அவங்கள முன்னேற்றங்கள் வர வைக்கணும். இதுக்கெல்லாம் அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். காய்கறிலாம் விலையாகுது, எல்லாமே தான் விலையாக இருக்குது. எதுவும் வாங்க முடியல. வாங்குகிற சமயத்தில் வாங்கி சேல்ஸுக்கே சரியாகுது. எதுவாக இருக்கத்த ஓட்டின்னு போகிறாங்க காலம். எல்லாமே விலை தான். எதுவுமே வாங்க முடியல. ரொம்ப பாதிச்சிருக்குங்க. முன்ன ஒரு 5 வருஷம் முன்னாடிலாம் விலைவாசிலாம் கம்மியாக இருந்தது. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்றும் சமாளிக்க முடியல. ஃபேமிலியை ரன் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னே உங்கள் வருமானத்தில் எந்த அளவுக்கு சேமிப்பு இருந்தது, செலவு இருந்தது? இப்போ எந்த அளவுக்கு செலவு அதிகரிச்சிருக்கு? செலவு ரொம்ப கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சம்பாரித்து போதுமானன்றது முன்னாடி செலவு பண்ணது ஒரு மாதிரி லைஃப் அப்படியே ரன்னிங்கில் ஆகிட்டு இருந்தது. இப்போ ரொம்ப அதிகமாக ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5000 அந்த மாதிரி நமக்கு ஒரு சேவிங்ஸ் இருந்ததுன்னா இப்போ பார்த்திங்கன்னா அது அப்படியே குறைஞ்சிருச்சு நமக்கு. எல்லாத்துலேயுமே இப்போது நம்ம ஒரு வெளியே போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பொருள் அரிசி பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா 100, 200ன்னு ஏறிட்டு தான் போகுது. அதாவது கண்ணுக்கு தெரியாமல் ஏறிட்டே போகுது எல்லாமே. முன்ன வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு இருந்தது. இப்போ வருமானமே இல்லை, செலவு அதிகமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, கடந்த 5 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா? உங்கள் லைஃப் ஸ்டைலு அப்படியே தான் இருக்குது. இல்லை, இப்போ இந்த விலைவாசி இருக்க காரணம் அரசாங்கத்தோட புதிய வரின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், எல்லாமே பொருளாதாரங்கள்லாம் இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சா ஒரு வண்டியில் போனாலும் எதில் போனாலும் விலைவாசிகள் கூட தான் இருக்குது. 10 ரூபா நமக்கு வருமானம் வருதுன்னா 25 ரூபா செலவுகள் இருக்குது. அந்த மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாமல் தான் கஷ்டப்பட்டுருக்கோம். ஆமாம், வரி நம்ம மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவில் ரொம்ப நிறையா வரி, அதாவது ஜனங்கக்கிட்ட வரி தான் அதிகமாக கலெக்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அதனால் ஒரு எந்த பிரயோஜனமே கிடையாது. ஒரு ரோடு பார்த்தா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா பள்ளமேடாக தான் இருக்குது, அதை சரி பண்ண மாட்டாங்க. ஆனால் கரெக்டாக இந்த மழை டைமில் தான் பள்ளம் தோண்டி வைக்கிறாங்க, நிறைய பேர் கீழே விழுறாங்க, நிறையா ப்ராப்ளம்ஸ் நடக்குது. இந்த வரினால் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட்ஸ் தான் அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோ லோ கிளாஸ் பீப்புள்ஸுக்கோ எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது வரினால் நான் சொல்கிறது. வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு கடந்த 5 வருஷம்? வாழ்க்கை தரம் உயரவே இல்லையே. அதுக்கு தகுந்த பொருளாதாரமே இல்லை. எங்கே உயர்றது? ஒன்றுமே சமாளிக்க முடியல. சரி, அரசாங்கத்துக்கிட்ட என்ன மாதிரி கோரிக்கை வைக்க விரும்புவீங்க? அரசாங்கத்துக்கிட்ட என்ன மாதிரி கோரிக்கைனா அதாவது வரி எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஈக்குவலாக தான் வசூல் பண்ணுறீங்க. ஓகே, அது நீங்கள் ஏன் எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக வசூல் பண்ணுறீங்க? இருக்கவங்ககிட்ட நீங்கள் அதிகமாக வசூல் பண்ணுங்கள். அவங்க நிறையா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நீங்கள் கண்டுபிடிங்க. இல்லாதவங்களுக்கு நிறையா ரோடு மெயினாக அத்தியாவசிய தேவை என்னமோ அது ரேட் எல்லாமே நீங்கள் கம்மி பண்ணுங்கள். பணம் இருக்கிறவன் இன்றைக்கி அம்பானி 500 எவ்வளோ 5000 கோடி ஒதுக்கி அவன் கல்யாணத்தை பண்ணுறான். இப்போ நம்ம கல்யாணமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இஎம்ஐ வாங்கி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் எல்லாமே பார்க்கணும். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டையும் எதிர்பார்த்து நம்ம எல்லாமே ஒரு 50% பார்த்தா நம்ம ஒரு 50% பார்க்கலாம். வாழ்க்கை தரம் மேலே போகணும் பார்த்தா கீழே தான் இறங்கிட்டு தானே இருக்குது. ஒன்றும் பண்ண முடியலையே. கோரிக்கை ஏதாச்சும் இருக்கா அரசாங்கத்துக்கு? அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கைன்னா, அவங்க அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கெல்லாம் உழைக்கிற ஆளுங்களுக்கு, கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்கள வாழ்வாதாரத்தை மேலே கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய கேள்வி.
India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.